அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவரது ஒப்புயர்வில்லா அரசாட்சியிலே பூவே பறிப்படுவது, புனலே சிறைப்படுவது, காட்டே அலைப்படுவது, கல்லே கடினமுடையது, மாவே வடுபடுவது, வாழையே கொலைப்படுவது, வண்டே மது உண்பது, பந்தே அடிபடுவது, பரியே கட்டுண்பது, நெல்லே குத்துண்பது, நெற்கதிரே போர்படுவது, வயலே வளைபடுவது, மாதரடியே குறைப்படுவது, தரித்திரமே தரித்திரப்படுவது, துக்கமே துக்கப்படுவது, பொய்யே பொய்ப்படுவது, இவையல்லாமல் பொருள் பறிக்கப்படுவோரும், சிறைச்சாலையில் வைக்கப்படுவோரும், பகைவரால் அழைக்கப்படுவோரும், கடின மனமுள்ளவர்களும், வடுபடுவோரும், கொலைப்படுவோரும், மது உண்போரும், அடிபடுவோரும், கட்டுண்போரும், குத்துண்போரும், போரில் படுவோரும், வலைப்படுவோரும், குறைப்படுவோரும், தரித்திரப்படுவோரும், துக்கப்படுவோரும், பொய்ப்படுவோரும் வேறே இல்லாமல் மென்மையாக விளங்கி இருந்தது. இது மனுமறை கண்ட வாசகம். ஃபஸ்ட்டு இது படித்தது. அதுலேருந்து இதில் 4வது பிள்ளைப்பேறு கருதி பெரு நோன்பாற்றல். பிள்ளைப்பேறு கருதி பேரு நோன்பாற்றல், பெரு நோன்பாற்றல். பிள்ளைப்பேறு கருதி பெரு நோன்பாற்றல். இது மனுமறை கண்ட வாசகம் 2வது பாகம் படிக்கிறேன். இந்த பிரகாரமாக மந்திரி முதலான உறுதி சுற்றங்களும் உலகாண்டிருந்த அம்மணி சோழர் என்னும் சக்கரவர்த்தியானவர் புத்திர பேரில்லாமல் மனம் மருந்தி அது பற்றியும் 60 வருஷ காலமாக அநேக தலங்களும் தர்மங்களும் யாகங்களும் விருதங்களும் செய்தும் புத்திரோற்பத்தி இல்லையாமையால் புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்று பயனில்லையே. புத்திரன் போல் நமக்கு இந்த அரசு செல்வம் இம்மை மறுமை இன்பங்களை கொடாதே. சந்ததி இல்லாமல் பிற்காலத்தில் கண்கள் இல்லாத முகமும் சூரியன் இல்லாத பகலும் போல அரசில்லாத இவ்வுலகத்தலை தடுமாறி போமே. ஆதலால் இனி புத்திரனை பெற்றுக்கொள்வதற்கு தக்க முயற்சி நமது ஆண்டவனாகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் இல்லை. ஆனால் மோட்ச பேறு குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திரப்பேறு குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதியில்லாயினும் தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்ற எவ்விதத்திலும் தீராத புத்தரனில்லாத குறையை சிவபெருமானது திருவருளாலேதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தமது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலய மென்னும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாவரண வளமும் செய்து உட்புகுந்து தியாகராஜ பெருமானது சந்நிதிக்கு எதிரே அஷ்டாங்க பஞ்சாங்கமாக நமஸ்கரித்து வணங்கிய முடியும், மலர்ந்த முகமும், நீர் பொழிகின்ற கண்ணும், துதிக்கின்ற நாவும், கூப்புகின்ற கையும், புனகம் எழுகின்ற உடம்பும் கொண்டு நின்று புத்திரப்பேரில்லாத குறையை தீர்த்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக தோத்திரம் செய்து நமது அரண்மனைக்கு சென்று இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்து கொண்டே வந்தார். பிள்ளையை பெற்று பெருவாழ்வு பெறுதல் அஞ்சி அவர் செய்யும் வழிபாட்டுக்கும் வந்தனைக்கும் இறங்கி தியாகராஜ பெருமான் புத்திர பேர் உண்டாகும்படி அனுகிரகம் செய்ய அந்த அனுகிரகத்தால் மகாராஜனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வலம்புரி சங்கு விலையுயர்ந்த வெண்முத்தினை கருப்பம் கொண்டது போல தேவியார் தமது திருவயிற்றில் கர்ப்பம் கொண்டு 10 மாதமும் சென்று சுபதினத்தில் தர்மதேவரை தாண்டவம் ஆடவும் வான சுந்தரர் மலர் சொரிந்து வாழ்த்தவும் மையகத்தார் மனம் கழிக்கவும் அதீதியாரானவர்
ஆதித்தனை பெற்றது போலவும் மல்லிகை கொடி மனமுள்ள மலரை பூத்தது போலவும் எவ்வவர்களும் அதிசயிக்கத்தக்க சர்வ லட்சணங்களும் நிறைந்த வடிவுள்ள ஒரு புத்திரனை பெற்றார். புத்திரன் பிறந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை பாங்கிகள் அதிசீக்கிரமாக வந்து தம்மை மறந்து மனக்களிப்புள்ளவர்களாக எதிர் நின்று, ஆண்டவனே, எங்கள் தலைவியார் திருவயிற்றிலிருந்து தேவரின் புகழே வடிவாகவும் புண்ணியமே உயிராகவும் கொண்டு பொன்னுலகத்தை காக்கின்ற புரந்தரனும் நாணம் அடைய பூவுலகத்தை காக்க தக்க வல்லமையுள்ள புத்திர சிகாமணி உதயம் செய்தது என்று விண்ணப்பம் செய்ய கேட்ட மனு சக்கரவர்த்தியானவர் தூர தேசத்தில் போயிருந்த கப்பல் துறைமுகத்தில் வந்ததென்று சொல்ல கேட்ட வர்த்தனைகளை போலவும் கூடிப்பிரிந்த மங்கையின் குரலோசையை கேட்ட நாயகனைப் போலவும் தாகம் கொண்டு தவிக்கும் காலத்தில் சமீபத்தில் தண்ணீருண்டென்று சொல்ல கேட்ட தேச சஞ்சாரியைப் போலவும் மனம் குளிர்ந்து உடல் பூரித்து அளவிடப்படாத களிப்புடையவராய் அந்த பாங்கிகளுக்கு விலையுயர்ந்த ஆடையாபரணங்களை வெறுப்படையவும்படி பரிசு கொடுத்து தாம் நீராடி நியமங்கள் முடித்து வேத வித்துக்களாகிய பிராமணர்களுக்கும் விதைதானம், சொர்ணதானம், கன்னிகாதானம், அசுவதானம், கஜதானம், பூதானம், கோதானம் முதலிய தானங்களை கொடுத்து புத்திரன் பிறந்த நாள் தொட்டு 12 வருஷம் மட்டும் குடிகள் வரி கொடாமல் சர்வ மானியமாக தாமே அனுபவித்து கொள்ளவும் திரை கட்டி வரும் அரசர்கள் 7 வருஷம் மட்டும் அந்த திரைகளை காட்டாமல் தாங்களே எடுத்துக்கொள்ளவும் சிறைச்சாலையிலிருந்து சத்துருக்களை விட்டுவிடவும் பொக்கிஷ சாலையை திறந்துவிட்டு நகரிலும் நாட்டிலும் உள்ளோர் யாவரும் தங்களுக்கு வேண்டிய மட்டில் 7 நாள் வரையில் எடுத்துக்கொண்டு போகவும் தேவாலயங்களிலெல்லாம் புதிதாக திருப்பணிகளும் திருவிழா முதலான சிற்பங்களும் செய்விக்கவும் கட்டளை விட்டு பின்பு தாம் முன் தேடி வைத்த திரவியத்தை தெரிய கண்டுகொண்டவனைப் போல திரைமறைவிலிருந்து அச்செல்வக் குழந்தை வெளிப்பட கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து இளம் சூரியோதயம் போல இந்த புத்திரன் இவ்விடத்தில் உதயம் செய்தது சிவானுக்கிரகமே அல்லது வேறல்லவென்று வியப்படைந்து சோதிட சாஸ்திரங்களில் வல்லமையுள்ள பெரியோர்களை கொண்டு ஒப்பற்ற செல்வம் கல்வி வெற்றி முதலிய அதிர்ஷ்டங்கள் நடனம் செய்கின்ற சாதக பலனை குறித்து தியாகராஜ பெருமானது திருவருளால் வந்தது பற்றி அக்கடவுளின் திருப்பெயர் கொண்டு வீதி விடங்கன் என்னும் நாமகரணமும் அன்னப்பிராசனம் சௌனம் முதலான சடங்குகளும் மிகுந்த விபவமாகவும் வேத யுக்தமாகவும் அத்து செய்யத்தக்க பருவங்களில் செய்வித்தும் அந்த புதல்வனை வாச நீராட்டுவித்தும் இனிய உணவுகளை ஊட்டுவித்தும் பொன்னாலும் ரத்தினங்களாலும் செய்த பூஷணங்களை பூட்டுவித்தும் மார்மேலும் தோல்மேலும் மடிமேலும் வைத்து முத்தாடியும் திருந்தாத குதலை சொற்களை கேட்டு மனம் மகிழ்ந்தும் கற்பக விருஷத்தின் கனியை கேட்பினும் அந்த கணமே தருவித்து கொடுத்தும் சிறிய விளையாடல்களை செய்ய கண்டு கழித்தும் கற்புள்ளவன் கணவனை உபசரிப்பது போல உபசரித்தும் படிப்பில் ஆசை வைத்தவன் பாடத்தை பாராட்டுவது போல பாராட்டியும் தன்னை உயர்ந்தவனாக நினைத்தவன் தர்மத்தை வளர்ப்பது போல வளர்த்தும் முன் சிறுமை அடைந்து பின் செல்வத்தை பெற்றவன் அச்செல்வத்தை பாதுகாப்பது போல பாதுகாத்தும் புத்திர சம்பத்தினால் வரும் பயனை அடைந்தவராய் இருந்தார். 6 வீதி விடங்கனுக்கு வித்தை கற்பித்தல். இந்தபடி இணையில்லாத செல்வ பெருக்கத்தினால் வளர்க்க வாழை இளங்குருத்து போல வளர்ந்து வருகின்ற புத்திரனுக்கு 5ஆம் வயதில் அக்ஷரப்பியாசம் செய்வித்து 7ஆம் வயதில் சகல தோத்திர தேசத்தரர் அரசர்களுக்கு தெரிவித்து நகரை அலங்காரம் செய்வித்து பத்மராகம்
கோமேதகம், வைரம், வைடூரியம் முதலான இரத்தின கசிதமான கல்யாண மண்டபத்தில் வேதாந்தங்களில் வல்லவரான பிராமணர்களும் சுபானு கிரக சாமர்த்தியமுள்ள தவோணர்களும் ஆசிர்வதிக்கவும் மண்டலீகர், பட்டவர்த்தனர், மகுடர், வர்த்தனர், அமைச்சர், உறவினர், சிநேகர் முதலியானவர்கள் கண்டுகளிக்கவும் சுமங்கல பெண்கள் சோபனம் பாடவும் பேரி, சங்கம், மிருதங்கம் முதலான மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் நல்ல முகூர்த்தத்தில் வேத விதி பிரகாரம் உபநயன கல்யாணம் செய்வித்து பல வகை தானங்களும் செய்து சகல வேதாகம சாஸ்திரங்களிலும் வல்லமையுள்ள ஆசாரியரை கொண்டு வித்யாரம்பம் செய்வித்தார். சில நாட்களுக்கு உள்ளே வீதி விடங்கன் என்னும் புத்திரனானவன் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள் முதலான கலைகளில் ஆச்சாரியனை பார்க்கிலும் எண்மடங்கு வல்லமை உள்ளவனாகி யானையேற்றம், குதிரையேற்றம், ரதாரோகணம், வில்வித்தை, வாழ்வித்தை, இந்திரஜாலம், மகேந்திரஜாலம் முதலான சமஸ்த வித்தைகளையும் குறைவர கற்றுக்கொண்டு ஆதிசேடனைப் போல் அறிவும், காமனைப் போல் கட்டழகும், ஆண் சிங்கம் போல் ஆண்மையும், மத யானை போல் நடையும், மார்த்தாண்டன் போல் வாய்மையும், கற்ப விருஷம் போல் கொடையும் உடையவனாகி சிவபக்தி, ஜீவகாருண்யம், பொறுமை, அன்பு, ஆச்சாரம், ஒழுக்கம், ஊக்கம், சாந்தம், சர்சன நேயம் முதலான நற்குணங்களுடன் உயிருக்கு முடிவு நேரிடுமானால் உண்மையே பேசுவதும், உறுதியே சொல்வதும், கூறுவதும், இதமே செய்வதும், பயனுள்ள காரியங்களையே பாராட்டுவதும், பிராமணர், தவத்தோர் முதலான பெரியோர்களை கண்டால் அன்போடும் அச்சத்தோடும் எதிர்கொண்டு தலையால் வணங்கி வாயால் வாழ்த்துவதுமாகிய நற்செய்கைகளை பெற்று மாதா பிதாக்களது மனக்குறிப்பறிந்து அவரிச்சையின் வழி நடந்து மகிழும்படி செய்வித்து இளமை பருவத்திற்றானே எல்லாம் அறிந்தவனாகி கண்டோர் கொண்டாடவும் கேட்டோர் மனங்களிக்கவும் இளவரசு பட்டத்துக்கு தகுந்த பருவத்துடன் இருந்தான். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.